பரிசுத்தரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இன்னைக்கு இந்த பதிவுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து பார்க்க போறோம். வேற யாரை பத்தி இல்லைங்க, ஈரானை பத்தி தான். ஈரான் அப்படிங்கிறது ஒரு அல்லாவின் தேசம். இந்த அல்லாவின் தேசமா மாத்தினவர் இந்த கொமேனி அப்படிங்கிற ஒரு புண்ணியவான். அவரை தெரியாதுங்களா? இந்த 2 மாச குழந்தையோட எப்படி பாலுறவா சுகம் அனுபவிக்கிறது அப்படின்னு புஸ்தகம் எழுதினவர். அவரை தான் அந்த நாட்டு மக்கள்லாம் சேர்ந்து, ஐயா நீங்கள் உங்களை மாதிரி ஆள்தாயா எங்களையெல்லாம் ஆளணும், இந்த நாட்டை ஆளணும், அல்லாவின் சட்டப்படி இந்த நாடு நடக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை அதிபதி ஆக்குனாங்க. அவர் ஒரு 10 வருஷம் ஆண்டாப்புல. ஆண்டதான் அவங்களுக்கு போதும்னு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் சூனதிக்கு போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் கமேனி அப்படிங்கிற ஒரு புண்ணியவன் வந்தாப்புல. அவரை இப்போ தான் இந்த வருஷம் தான் யூத சூனபதிக்கு அனுப்பினான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆட்சி எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் சுதந்திரமாக வாழணும்னு விரும்புகிறோம் அப்படின்னு அந்த நாட்டில் ப்ரொட்டஸ்ட் பண்ண ஒரு 40,000 பேரை 3 நாளில் இன்டர்நெட்டை எல்லாம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு வீடு வீடாக புகுந்து தெருவாக போய் ஆஸ்பத்திரியாக போய் சுட்டு கொண்டாங்களாம். இதில் ஆயிரக்கணக்கான பேர் காயம்பட்டு இன்னமும் கிடக்குறாங்களாம். அப்படி இருக்கும் பொழுது இந்த ஈரான் நாட்டுக்காரன் எப்பேற்பட்ட கேவலமான ஒரு ஜென்மம் அப்படிங்கிறத இந்த சவுதி இளவரசர் சொல்றாப்ல. அதை நம்ம கேட்க போறோம், அதிசயிக்க போறோம். அதனால முதலாவது இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கடுத்து ஒரு சின்ன விளக்கத்தையும் பார்ப்போம். ஐயா சொல்லுங்கய்யா. هناك بلا شك مشاريع كثيرة في العالم هدامة، وللأسف اليوم أن أغلب هذه المشاريع الهدامة موجودة في الشرق الأوسط وبجوارنا في المملكة العربية السعودية. هناك نظام إيراني نعرف جميعا أنه هدف أيديولوجي بحت، ليس هدفه خدمة مصالح إيران والمواطنين الإيرانيين، بل هدف خدمة مصالح الأيديولوجية الإيرانية، والأدلة كثيرة من 30 سنة الماضية، وآخرها حصلوا على 150 مليار دولار لم يبنوا حتى شارع أو مجمع سكني أو مجمع صناعي في إيران، فهدفهم واضح، فقط دفعوا فيها لإرسال صواريخ للسعودية ودعم منظمات إرهابية في أماكن كثيرة في العالم. أيضا علم النظام الإيراني على دعم الإرهاب ليس فقط في حزب الله أو الحوثيين أو هذه المنظمات. نجد اليوم الكثير من قيادات القاعدة متواجدة في إيران بما فيهم ابن أسامة بن لادن، ترعرع وتربى وكبر في إيران، والآن هو يحاول أن يكون القائد القادم لتنظيم القاعدة. فجميعا نعرف هذا المخاطر وليس لدينا أي ضبابية على هذه المخاطر، ونحن نتواصل ونتفاهم كيف نتعامل معها ونتأكد أن العالم كله آمن وسليم، سواء في الشرق الأوسط أو في أوروبا أو في أي أماكن أخرى في العالم من هذه الأفكار الهدامة. அப்போ இவர் முதல்ல இருந்து என்ன சொல்கிறாருன்னு அப்படின்னு பார்ப்போம். ஐயா ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்கய்யா. هناك بلا شك مشاريع كثيرة في العالم هدامة. அதாவது இந்த உலகம் முழுவதும் ஏகப்பட்ட டெஸ்ட்ரக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ் நடக்குதான். டெஸ்ட்ரக்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், அழிவுகரமான திட்டங்களை தீட்டி மனிதர்களை கொள்வது, பெண்களை கற்பழிக்கிறது, இன அழிப்பு நடத்துறது, ஒரு நாட்டை அழிக்கிறது, இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இந்த உலகம் முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கய்யா. அது துரதிருஷ்டவசமா இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இப்போ எங்கே அதிகமாக நடக்குது அப்படின்னா மிடில் ஈஸ்டில் தான் நடக்குது அப்படிங்கிறாப்புல. சொல்லுங்கய்யா. அதனால அதிகபட்சமான டார்கெட்டு யாருக்கு அப்படின்னா சவுதி அரேபியா மேலே நடக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. யார் அந்த காரியங்கள்லாம் செய்கிறது சொல்லுங்கய்யா. அதான் போட்டாப்ல ஒரு இந்த ஈரானியன் ரெஜிம் தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்ட்டாப்ல. ஏன்னு கேட்டால் அவங்க தான் பியூர் ஐடியாலஜிக்கல் கோல், அவங்களுடைய கோலு, அவங்களுக்கு குறிக்கோள், லட்சியம் அது எல்லாமே பியூராக இருக்கான். எது மேலே? இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தின்படி தன்னுடைய நாட்டை நடத்துறது மட்டும் இல்லை, தன்னுடைய எல்லா காரியமும் மற்ற நாடுகள் மேலே செய்கிற எல்லா காரியங்களும் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தின்படி தான் நடக்குதான். சரி, என்னங்கயா செய்கிறாங்க சொல்லுங்கய்யா. هدف ايديولوجي بحت ليس هدف خدمة مصالح إيران. அதான் அவங்களுடைய எய்மு, அவங்களுடைய கோலு, அவங்களுடைய லட்சியம் எல்லாமே அந்த நாட்டு மக்களுடைய அவங்களுடைய நாட்டை வளப்படுத்துறதுலையோ நாட்டு மக்களை மேம்படுத்துறதுலையோ கிடையாதான். சரிங்க, அப்போ வேற என்னதான் அவங்களுடைய எய்மு சொல்லுங்க. بل هدف خدمة مصالح الأيديولوجية الإيرانية. அதுதான் விஷயம் அவங்களுக்கு. அதாவது ஈரானுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஐடியாலஜி இருக்கான், அது 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம். அது மேலே தான் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்டான். அது என்ன சித்தாந்தம் அப்படின்னா இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம். அதாவது அவங்களுக்கு இஸ்லாமிய நபின்னு ஒருத்தர் இருந்திருக்காப்புல 7ஆம் நூற்றாண்டில். அவர் ஒரு 6 மாதமாகவே படுக்கையாக விட்டாப்புல. ஏன்னு கேட்டால் அதுக்கப்புறம் சூனவிதிக்கு போயிட்டாப்புல. அப்போ படுக்கையாக ஆனதுனால காய்பாரில் போய் எப்படி ஆண்களையெல்லாம் பெண்களையெல்லாம் கொண்டாரோ அதே போல் கொல்ல முடியாமல் போச்சு. அதனால இப்போ என்னால் ஒன்றும் செய்ய முடியலையே அப்படின்னு புலம்பியிருக்காப்புல. அப்போ அந்த நேரத்தில் கூட இருந்த சகாபாக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, ஐயா என்னையா இப்படி ஏயா புலம்புறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காங்க,
சொல்லியிருக்காப்புல, எனக்கு வந்து காய்பாரில் இருந்த பலன் இப்போ இல்லை அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டிருக்காப்புல. என்னையா செய்யணும் சொல்லுங்கய்யா, நாங்கள் செய்கிறோம்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காப்புல, எனக்கு அல்லாஹ் சுகம் கொடுத்தான் அப்படின்னா இந்த மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து இந்த யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நான் துரத்தி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் துரத்தி விடணுமா. அப்போ இதை கேட்டதுமே இதை சொல்லி கொஞ்ச நாள்லயே சூனபதிக்கு போயிட்டாப்புல. இதை கேட்ட இந்த சகாபாக்கள்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லியிருக்காங்க, இப்படி நம்ம நபியினுடைய ஆசையை நம்ம நிறைவேற்றக்கூடாதா அப்படின்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் பேச ஆரம்பிச்சாங்க. அன்னைக்கு 7ஆம் நூற்றாண்டுல ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு 1400 வருஷமானாலும் நிக்கல, இன்னமும் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்காங்களாம். இதை விட கொடுமை என்ன அப்படின்னா 2000 வருஷம் கழிச்சு யூதன் தன்னுடைய இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து ஒரு நாட்டை கட்டிவிட்டான். இதை பொறுக்க முடியாம தான் கொமேனி முதலாவது அல்லாவின் ஆட்சியை ஈரான்ல ஆரம்பிச்சு என்னென்ன வேலை செஞ்சிருக்காப்ல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சொல்லுங்கய்யா. அதுதான் அந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தினுடைய படியில் அந்த ஈரான் நாட்டுக்காரன் 30 வருஷமா ஏகப்பட்ட வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கானா. 30 வருஷமா அது எங்க கண்ணாலேயே நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. அதாவது ஈரானுக்கு $150 பில்லியன் கொடுத்துருக்காங்க. யாரு? சவுதி அரேபியா மட்டும் 150 15,000 கோடி. எதுக்கா 15,000 கோடி ஈரானுக்கு கொடுத்தீங்க? அப்ப 15,000 கோடி சவுதி மட்டுமே 15,000 கோடி கொடுத்துருக்கான். குவைத் எத்தனாயிரம் கோடி கொடுத்துருப்பான், துபாய் எத்தனாயிரம் கோடி கொடுத்துருப்பான், கத்தார் எத்தனாயிரம் கோடி கொடுத்துருப்பான். அப்ப இத்தனாயிரம் கோடிகளையும் என்ன செஞ்சாங்க சொல்லுங்கய்யா. கிழிஞ்ச அப்போ இவங்க வந்து அந்த 15,000 கோடியை வாங்கி, சவுதிக்கிட்ட இருந்து 15,000 கோடியை வாங்கி ஒரு தெருவில் ஒரு ரோடு கூட போடலையாம். சரி, அப்போ யாருக்காவது ஒரு வீடையாவது கட்டி கொடுக்கலாமே? அதுவும் கிடையாது. ஏழை வாழைகளுக்கு, யாருக்காவது வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடு கூட கட்டி கொடுக்கலையாம். இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸை கட்டி ஒரு மாலை கட்டி அங்கே 4 பேர் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி அதையும் செய்யலையாம். இது பார்த்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒரு ஏரியா ஆரம்பித்து, அங்கே ஒரு தொழிற்பேட்டையை ஆரம்பித்து, ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து ஒரு 1000 பேர் 2000 பேருக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சுருந்தாலும் அதாவது நல்லதாக இருந்திருக்கும். ஆனால் அதையும் செய்யலையாம். அப்போ ஒரு கிராமத்தில் ஒரு தெருவில் ஒரு ரோடு கூட போடாமல் அந்த 15,000 கோடியும் என்னையா செஞ்சாங்க சொல்லுங்கய்யா. அதான் அவங்களுடைய சித்தாந்தத்தை அவங்க தூக்கி பிடிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, வாங்கின காசை எல்லாம் எடுத்து செலவு பண்ணியிருக்காங்களாம். எப்படி செலவு பண்ணியிருக்காங்களாம்? ஏவுகணையை தயாரிக்கிறதுல செலவு பண்ணி அதை நேராக 150 பில்லியன் $15,000 கோடி கொடுத்த அந்த அரேபியா மேலே அனுப்பிச்சிருக்காங்களாம். ஏண்டா நீ தானடா 150 பில்லியன் எங்களுக்கு கொடுத்த, இந்தாடா வாங்கிக்கடா, நன்றி, இதான் நன்றி கடன். அருமையான புண்ணியவான்கள். இதனால தான் அவங்கள கேவலம் கெட்டவங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், சும்மாவா சொல்கிறோம். அப்போ மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே ஈரானுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்துருக்காங்க. அவன் இப்போ என்ன செய்கிறான்னா, அதையெல்லாம் வாங்கி மிசைல் தயாரிச்சு இப்போ கத்தார் மேலே, துபாய் மேலே, இப்போ சவுதி அரேபியா மேலே போட்டுக்கிட்டு இருக்கானா. அப்போ ஈரான்காரனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட நன்றி கெட்டவங்க அப்படின்னு. அதனால தான் இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்தை அப்படியே தன்னுடைய மண்டைக்குள்ளே திணிச்சவங்க எல்லாமே எந்த நாட்டுக்கு போனாலும் இப்படி தான் நன்றி கெட்டவங்களாவே இருப்பாங்க. பிரிட்டனில், ஐரோப்பாவில் நடக்கிறது இது சாட்சி. சொல்லுங்கய்யா. இது போதாதுன்னு இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா பயங்கரவாத தீவிரவாத ஆர்கனைசேஷன்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. நாட்டை வளப்படுத்துறதுக்காக கொடுத்த காசை எடுத்து பயங்கரவாதத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க. சரி, சொல்லுங்கய்யா. இது வந்து ஏதோ, அதாவது ஈரான் வந்து வெறும் ஹமாஸு, ஹெசபுல்லா, ஹூதி அதை தாங்க, அந்த பயங்கரவாத தீவிரவாத இயக்கத்தை தாங்க ஆரம்பிச்சிச்சு. அதை ஆரம்பித்து இந்த யூதர்களை கொள்றதுக்காக தாங்க ஆரம்பித்தாங்க. வேற எதுக்கும் அவங்க செலவு செய்கிறது இல்லைங்க அப்படின்னு நிறைய கூமுட்டையை நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். இல்லையா, ஹமாஸுக்கு மட்டும் இல்லை, ஹெசபுல்லாவுக்கு மட்டும் இல்லை, ஹூதிஸுக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் இருக்கிற தீவிரவாத இயக்கங்களுக்கு செலவு பண்ணியிருக்கானா. இன்னும் யாரா இருக்கீங்க செலவு பண்ணியிருக்காங்க? அப்ப அல் கொய்தா இயக்கத்துக்கும், அல் கொய்தா பயங்கரவாத இயக்கத்துக்கும் அதனுடைய தலைமைத்துவத்தும் அது எங்க இருக்கு அப்படின்னா ஈரான்ல தான் இருக்கான். அப்ப ஹமாஸ் கிட்ட ஆயுதங்களை கொடுத்து, காசை கொடுத்து, காசாவுக்கு கீழே ஒரு சுரங்கத்தை தோண்டி யூதர்களை அழிக்கிறதுக்காக அவன் செலவு செஞ்சான் அப்படிங்கிறது மட்டும் இல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான பயங்கரவாத தீவிரவாத இயக்கங்களுக்கும் ஈரான்காரன் ஆயுதங்களையும் காசையும் செலவு பண்ணியிருக்கான். இந்த அல் கொய்தாவினுடைய பேஸ் ஆபீஸே ஈரான்ல தான் இருக்கான். சரி, சொல்லுங்கய்யா.
متواجدة في إيران بما فيهم ابن أسامة بن لادن ترعرع وترعرع ஆனா பாவமே அப்போ ஒசாமா பின்லாடனுடைய பையன் இந்த ஈரானில் தான் அவனுடைய குடும்பம் எல்லாமே இருக்கிறாங்க. அவனை வளர்த்தவனே ஈரான்காரன் தான். وكبر في إيران والآن هو يحاول أن يكون القائد القادم இப்போ அல் கொய்தாவினுடைய நெக்ஸ்ட் லீடரா யாரை போட போறாங்க? இந்த ஒசாமாவுடைய பையனை இந்த அல் கொய்தா தீவிரவாத பயங்கரவாத இயக்கத்துக்கு தலைவனா ஆக்க போறாங்க. القاعدة فجميعا نعرف هذا المخاطر وليس لدينا أي ضبابية. அதனால தான் நாங்கள் எல்லா விதத்துலையும் ரொம்ப அவேராக இருக்கோம். இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்து எப்படி அவங்கள டீல் பண்ணணுமோ அந்த விதத்தில் டீல் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிறாப்புல. على هذه المخاطر ونحن نتواصل ونتفاهم كيف نتعامل معها ونتأكد أن العالم كله آمن. ஏன்னு கேட்டால் மிடில் ஈஸ்ட்டை மட்டும் இல்லை, யூரோப்பை மட்டும் இல்லை, மற்ற எந்த நாடுகளும் இந்த உலகம் முழுவதையுமே இந்த பயங்கரவாதத்திலேருந்து தீவிரவாதத்திலேருந்து நம்ம பாதுகாக்கணும். அது நம்முடைய கடமை அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லுங்க, سواء في الشرق الأوسط من هذه الأفكار. எதுலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தத்திலேருந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறாப்புல இந்த சவுதி இளவரசர். ஆனால் நம்ம ஊர் கூமுட்டை என்னடா அப்படின்னா, டே எங்கள் ஈரான் ஜெயிப்பான்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க.